எல்லாருக்கும் வணக்கம். மீண்டும் மெய்ப்பொருள் காண்க தளத்திற்கு எல்லாரையும் நான் வரவேற்கிறேங்க. இன்றைய பதிவுல அப்டேட்ஸ் நிறைய இருக்கு. அதை பார்ப்போம். சில கேள்விகளை மட்டும் பார்ப்போங்க. நாளைக்கு கேள்விகளை மட்டும் பார்ப்போங்க. ஃபர்ஸ்ட் சவுத் இந்தியன் பேங்க் எடுத்துக்கிட்டோம்னா புதுசா ஒரு கோல்டு லோன் ப்ராடக்ட் ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க. எஸ்பிஐ கோல்டு எக்ஸ்பிரஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களோட டார்கெட் எப்பொழுதும் போல ரேம் தாங்க. ரீட்டைல், அக்ரிகல்ச்சர், எம்எஸ்எம்இ, தென் நான் எம்எஸ்எம்இ, ஸ்மால் பிசினஸஸ். பட் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கோல்டு லோன்ல மணப்புறம் மிஸ் பண்ணிட்டோம், தென் முத்தூட்டை மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு நினைக்கிறவங்க எஸ்ஐபியை கன்சிடர் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தாங்க இதை முக்கியமா சொல்றோம். இந்த கோல்டு லோன் எக்ஸ்பிரஸை பொறுத்த வரைக்கும் 25,000 25 லட்சம் வரைக்கும் கோல்டு லோன் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குயிக் அண்ட் ஈஸி கிரெடிட் அக்சஸ் தான் எங்களோட ஃபோக்கஸ் இந்த கோல்டு லோன் எக்ஸ்பிரஸை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு சொல்லி எஸ்ஐபி தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து கர்நாடகா பேங்க் எடுத்துக்கிட்டோம்னா ஃபினான்ஷியல் 26க்கான கைடன்ஸ் சொல்லியிருக்காங்க. அதாவது கைடன்ஸ் இன் த சென்ஸ் எங்களோட லோன் புக் அப்படின்றது ஃபினான்ஷியல் 26ஓட முடிவில் 85,000 கிராஸ் பண்ணிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஸ்ஐபி என்ன சொல்றாங்களோ அதே தான். எங்களோட ஃபோக்கஸ் வந்து ரேம், ரீட்டைல், அக்ரி, எம்எஸ்எம்இ இதில் தான் நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, Q1 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரீட்டைல், அக்ரி, எம்எஸ்எம்இ எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிருக்குன்னு பார்ப்போமே. Q1 ஃபினான்ஷியல் 26ல ரீட்டைல் லோன் கூடியிருக்குங்க, எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கு. எம்எஸ்எம்இ லோன் கான்ட்ராக்ட் ஆயிருக்கு. அக்ரி லோன் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கு. அடுத்து இந்தியாவுடைய ஜிடிபி growth பத்தி எஸ்பிஐ ரிப்போர்ட் வந்து ஒரு அனலைசிஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா என்ன எஸ்டிமேட் பண்றாங்க அப்படின்னா ஜிடிபி growth அப்படின்றது 6.5% இருக்கும் ஃபினான்ஷியல் 26 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் எஸ்பிஐ ரிப்போர்ட் என்ன சொல்றது, இந்த ஜிடிபி growth இந்தியாவுக்கு ஃபினான்ஷியல் 26ல 6.3% இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பிஎஸ்என்எல் எடுத்துக்கிட்டோம்னா அடிஷனலா கேபெக்ஸ் வந்து அறிவிச்சிருக்காங்க கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஒரு 6,982 crores ஃபினான்ஷியல் 25க்கு. ஓவராலா 2019க்கு அப்புறம் கிட்டத்தட்ட 3.22 lakh crores வந்து கேபெக்ஸ் எடுத்திருக்காங்க கவர்மெண்ட் வந்து பிஎஸ்என்எல்க்கு. ஸ்பிளிட் அப் பார்த்தோம் அப்படின்னா 2019ல ஒரு 69,000 crores, 2022ல 1.64 lakh crores, தென் 2023ல 4G அண்ட் 5G ஸ்பெக்ட்ரம் அலோகேஷனுக்காக ஒரு 89,000 crores அப்படின்னு சொல்லிட்டு கேபெக்ஸ் எடுத்துருக்காங்க. அடுத்து இண்டிகிரேட் ட்ரஸ்ட் எடுத்துக்கிட்டோம்னா நார்த் ஈஸ்ட்ல ஒரு அக்விசிஷன் பண்ற மாதிரி தெரியுதுங்க. டிரான்ஸ்மிஷன் ப்ராஜெக்ட் ஃப்ரம் டிஇஇசிஎல், அதாவது டெக்னோ எலக்ட்ரிக் அண்ட் இன்ஜினியரிங் கம்பெனி லிமிடெட். இதோட டீல் ஒர்த் எவ்வளவு அப்படின்னா 460 கோடி ரூபாய். எப்ப கம்ப்ளீட் ஆகும் இந்த டீல் அப்படின்னா டிசம்பர் 2025ல முடிகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ஏற்கனவே பிஜி கன்சிடர் பண்ணிட்டு இருக்கோம். நிறைய பேர் இண்டிகிரேட் ட்ரஸ்டையும் கன்சிடர் பண்ணிருக்காங்க. ஸோ பவர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்ம தொடர்ந்து ஹோல்ட் பண்ணலாம், நல்ல டிமாண்ட் இருக்கும். பட் இண்டிகிரேட் ட்ரஸ்ட் வந்து ஃப்ரெஷ் கன்சிடரேஷன் பண்ண முடியாதுங்க. பட் பிஜி எடுத்துக்கிட்டோம்னா இப்பயுமே கன்சிடர் பண்ற லெவலில் தான் இருக்கு. அடுத்த ஹிண்டால்கோ இண்டஸ்ட்ரீஸ் எடுத்துக்கிட்டோம்னா ஆதித்யா பிர்லா குழுமத்தினுடைய சேர்மன் குமாரமங்கலம் பிர்லா அவர்கள் என்ன சொல்றாங்க, இந்த டிகேட்லயே ஹையஸ்ட் எவர் கேபெக்ஸ், அதாவது 18,000 crore ஃபினான்ஷியல் 25ல கேபெக்ஸ் எடுத்திருக்கோம், ஹையஸ்ட் இன் ஏ டிகேட் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அது போக குளோபல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்ல ஹிண்டால்கோ இண்டஸ்ட்ரீஸ் ஒரு $10 பில்லியன் இன்வெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் புதுசா அவங்களோட செக்மெண்ட், அதாவது பேட்டரி மெட்டீரியல் பிசினஸ் எடுத்துக்கிட்டோம்னா பேட்டரி ஃபாயில் பிளான்ட் ஒன்று போடுறாங்க. அந்த பிளான்ட் வந்து இந்த வருஷ கடைசியில ஆப்ரேஷனுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லி ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்காரு. ஹிண்டால்கோ பொறுத்த வரைக்கும் இப்பயுமே நல்ல வேல்யூவேஷன்ல தான் இருக்கு. ஒரே ஒரு ரிஸ்க் தான், டெட் டு ஈக்விட்டி கொஞ்சம் ஜாஸ்தி. பட் டாடா ஸ்டீலை கம்பேர் பண்றப்ப கம்மி தான். அடுத்து இன்டெல் எடுத்துக்கிட்டோம்னா ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன், அதாவது யூஎஸ் கவர்மெண்ட் வந்து கம்பெனில ஒரு 9.9% ஸ்டேக்கே எடுக்கிறதுக்கு நாங்கள் தயாரா இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு இன்டெல் நிறுவனம் அக்ரி பண்ணியிருக்கிறாங்க. அதாவது $8.9 பில்லியன் இன்வெஸ்ட் பண்றாங்க இன்டெல்ல. அவங்க எத்தனை ரூபாய்க்கு இன்டெல் ஷேர் எடுக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்கன்னா $20.47 ஒரு ஷேரு. பட் ஷேர் பிரைஸ் வந்து இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறது $24 பக்கமா ட்ரேட் ஆகிட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். யூஎஸ் கவர்மெண்ட் வந்து ஒரு 9.9% ஸ்டேக் எடுக்கிறது இருக்கட்டுங்க. சாஃப்ட் பேங்க்கும் ஃபர்தரா இன்டெல்ல இன்வெஸ்ட் பண்ற மாதிரி செய்திகளை நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அடுத்து இந்திய சந்தை எடுத்துக்கிட்டோம்னா நேற்று ஆகஸ்ட் 22 எஃப்ஐஐஸ் மறுபடியும் நெட் செல்லர்ஸா தான் இருந்திருக்காங்க. நம்ம ஏற்றி கொடுத்துருக்கோம், அவங்க வித்துருக்காங்க. ஒரு 1,620 crores பக்கமா கேஷ் செக்மெண்ட்ல நெட் செல்லர்ஸா இருந்திருக்காங்க. ஆகஸ்ட் 22 வரைக்கும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எஃப்ஐஎஸ் வந்து ஒரு 25,751 கோடி ரூபாய் வரைக்கும் கேஷ் செக்மெண்ட்ல வித்திருக்காங்க, நெட் செல்லர்ஸா இருந்திருக்காங்க. அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயோட மதிப்பு கொஞ்சம் சரிவுல இருந்து மீண்டும் மேல வந்தது இல்லையா, மறுபடியும் சரிஞ்சிருச்சுங்க. 87.31 இந்திய ரூபாயா இருந்தது நான் கடைசியா பாக்குறப்போ. அடுத்து இந்தியாவுடைய ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா அஸ் ஆஃப் ஆகஸ்ட் 15 ஒரு $1.58 பில்லியன் இன்க்ரீஸ் ஆகி $695.1 பில்லியன் இருக்குங்க ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸ். ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளோட ஆல் டைம் ஹை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா $704.885 பில்லியன். இது செப்டம்பர் 2024ல இந்த லெவல் இருந்ததுங்க. அடுத்து ஐடிசி எடுத்துக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட ஒரு 5 month லோக்கு பக்கமா இருந்ததுங்க. பட் 399 நான் பார்த்து ரொம்ப மாசம் ஆயிடுச்சு. பேட் ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டேக் சேல் பண்ணப்போ 400-399 ரேஞ்சுக்கு வந்தது. இப்போ மறுபடியும் வந்திருக்கு. இன்னும் கீழே போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும்.
ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஒன்று ரெண்டு அதை வந்து மாற்றிடவே கூடாது. தென் நான் வந்து ஐடிசியை கன்சிடர் பண்ணவே முடியல, எலிவேட்டட் லெவல்லே இருந்தது, இது வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணவே இல்லை அப்படின்றவங்க கூட இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். நல்ல வேல்யூவேஷனில் தான் இருக்குது. அடுத்து டிசிஎஸ் எடுத்துக்கிட்டோம்னா பெங்களூர்ல பிஎஃப்எஸ்ஐ, அதாவது பேங்கிங் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் இன்சூரன்ஸ் இன்னோவேஷன் லேப் ஒன்று இருக்குங்க. அங்க கூகுள் கிளவுட் ஜெமினி எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் லான்ச் பண்ணியிருக்காங்க. இது டிசிஎஸ்ல வந்து அப்டேட்டு. டிசிஎஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம இன்னும் வெயிட் பண்ணலாம், அவசரப்பட தேவையில்லை. அடுத்து இந்தியா எடுத்துக்கிட்டோம்னா ரஷ்யன் க்ரூட் ஆயில் இம்போர்ட்ஸ்க்காக அமெரிக்கன் பிரசிடென்ட் ட்ரம்ப் அவர்கள் வந்து அடிஷனல் 25% டேரிஃப் அதெல்லாம் அனௌன்ஸ் பண்ணியிருந்தார் இல்லையா, அதை பத்தி ஒரு சில செய்திகள் வந்திருக்குங்க. க்ரூட் ஆயில் இம்போர்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஜூலை பொறுத்த வரைக்கும் 24.5% குறைஞ்சிருக்கு. அதாவது 2025ல கம்மியா நம்ம வந்து இம்போர்ட் பண்ணிருக்கோம் ஜூலைல, ஸோ குறைஞ்சிருக்கு. தென் ஓவரால் இம்போர்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 34% இருக்குங்க. நம்ம ஓவரால் க்ரூட் ஆயில் இம்போர்ட்ல ஜூலைல 34% வந்து ரஷ்யால இருந்து இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதாவது 24% குறைஞ்சதுக்கு அப்புறமே நம்மளோட இம்போர்ட்ஸ் அப்படின்றது 34% இருந்திருக்குங்க. சரி, ரஷ்யாட்ட இருந்து டிஸ்கவுண்டட் பிரைஸ்ல க்ரூட் ஆயில் இம்போர்ட் பண்ணி யார் வந்து அதனால லாபம் அடைஞ்சாங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஒரு ஆர்டிகல் பிசினஸ் ஸ்டாண்டர்ட்ல வந்திருக்குங்க. ஒன்று வந்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், இன்னொன்று வந்து நயரா எனர்ஜி அப்படின்னு சொல்லி அந்த ஆர்டிகல்ல இன்னைக்கு போட்டிருக்காங்க. சரி, ஸ்டேட் ரன் ரிஃபைனரிஸ் யாருமே வந்து ரஷ்யால இருந்து இம்போர்ட் பண்ணல அப்படின்னு கேட்டா அவங்களும் இம்போர்ட் பண்ணிருக்காங்க. பட் மினிமல் குவான்டிட்டி தான் இம்போர்ட் பண்ணிருக்காங்க. அவங்க பெரும்பாலும் இப்ப ஸ்டேட் ரன் ரிஃபைனரிஸ் எல்லாமே மிடில் ஈஸ்ட் தென் அமெரிக்கால இருந்து இம்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதிகமா. இந்தியாவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பெட்ரோலியம் அண்ட் ரிஃபைன்டு ப்ராடக்ட்ஸ் வந்து அதிகமா எக்ஸ்போர்ட் பண்றது யார் அப்படின்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் தாங்க. நம்மளோட ஓவரால் எக்ஸ்போர்ட்ஸ்ல 71% வந்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் தான் எக்ஸ்போர்ட் பண்றாங்க. ஸோ ரஷ்யாட்ட இருந்து குறைச்ச விலையில வாங்கி ஏஷியா, யூரோப்புக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இந்த ஆர்டிகிளை பொறுத்த வரைக்கும் முக்கியமா என்ன நான் சொல்லணும்னு நினைச்சேன்னா, ரஷ்யாட்ட இருந்து டிஸ்கவுண்டட் பிரைஸ்ல வந்து க்ரூட் ஆயில வாங்கி அதிக லாபத்துக்கு வித்தாங்க இல்லையா, ஸோ இந்த கெயின் அப்படின்றது யூனிஃபார்மா டிஸ்ட்ரிபியூட் ஆகல. டூ ப்ரைவேட் பிளேயர்ஸ்க்கு நல்ல லாபம் கிடைச்சிருக்கு. அதர் ஸ்டேட் ரன் ரிஃபைனரிஸ்க்குலாம் பெரிய லாபம்லாம் ஒன்றும் கிடைக்கல. பட் டேரிஃப் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்தியாவுக்கு தான் அடிஷனல் 25% டேரிஃப், இந்தியாவுக்கும் இந்திய மக்களுக்கும். அடுத்து பஜாஜ் ஆட்டோ என்ன சொல்றாங்க, பஜாஜ் சேத்தக்கோட ப்ரொடக்ஷன் வந்து ஹால்ட் ஆயிருந்தது ஜூலைல. என்ன காரணம் அப்படின்னா ரேர் எர்த் மேக்னெட்ஸோட ஷார்டேஜ். இப்ப கம்பெனி என்ன சொல்லியிருக்காங்க, பஜாஜ் சேத்தக்கோட சப்ளை வந்து மறுபடியும் ரெசியூம் ஆயிருக்கு. என்ன காரணம் அப்படின்னா ரேர் எர்த் மேக்னெட்ஸோட சப்ளை வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அதனால கம்பெனி வந்து ஃபுல் ஆப்ரேஷன் கெப்பாசிட்டியில பஜாஜ் சேத்தக்கோட ப்ரொடக்ஷன் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. அடுத்து இன்னைக்கு நம்ம கேள்விகளுக்குள்ள போயிடலாங்க. ஃபர்ஸ்ட் நெட் வெப் டெக் அப்படின்னு நிறுவனத்தை பத்தி கேட்டிருக்காங்க. 100 டைம்ஸ் ஏர்னிங்ஸ்னா இவ்வளவு ஏர்னிங்ஸ் கொடுக்க முடியாது. தென் ஏதாவது ஒரு குவார்டர் 2 குவார்டர் தொடர்ந்து ப்ராஃபிட் ஃபாலோ ரெவன்யூ ஃபாலோ இருந்தது அப்படின்னா பயங்கரமா அடிச்சிருவாங்க. இவ்வளவு வேல்யூவேஷன்ஸ் இருக்கிற கம்பெனியை நம்ம கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா, எக்ஸாம்பிளுக்கு ஜூன் குவார்டர்ல ப்ராஃபிட் வந்து குறைஞ்சிருக்கு, ஷேர் பிரைஸும் குறைஞ்சிருக்கும். இன்னும் ஒரு குவார்டர் பார்ப்பாங்க, இல்லாட்டி சல்லுன்னு இறக்கிடுவாங்க. ஸோ கேர்ஃபுல்லா இருங்க, ஹையர் வேல்யூவேஷன் சைடு போறதை தவிர்ப்போம். அடுத்து விஆர்எல் லாஜிஸ்டிக்ஸ் பத்தி ஒரு நண்பர் எழுதியிருக்காருங்க. கன்சிடரபிள் ரேஞ்சில் தான் இருக்குங்க. பட் என்னைய பொறுத்த வரைக்கும் இதை விட சீப்பா நான் கேட்வே டிஸ்ட்ரிபாக்ஸை கன்சிடர் பண்ணிட்டு இருக்கேன். விஆர்எல் பொறுத்த வரைக்கும் 22 டைம்ஸ் ஏர்னிங்ஸ், 4.5 டைம்ஸ் புக்கு, 1.13 டைம்ஸ் டெட் டு ஈக்விட்டி இருக்குங்க. ஸோ இது கேட்வே டிஸ்ட்ரிபாக்ஸை கம்பேர் பண்றப்ப கொஞ்சம் காஸ்ட்லி தான். அடுத்து சுந்தரம் ஃபாஸ்ட்னர்ஸ் தென் கிராவிட்டியா இந்தியா, இந்த 2 நிறுவனத்தை பத்தி கேட்டிருக்காங்க. ரெண்டுமே வந்து 38 and 39 டைம்ஸ் ஏர்னிங்ஸ். என்னோட த்ரெஷோல்ட் வந்து 30 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் தான். அதுக்கு மேல இருக்கிற கம்பெனியை நான் கன்சிடர் பண்றது இல்லைங்க, இது காஸ்ட்லி தான். வேபா குளோபல் அப்படின்னு நிறுவனத்தை பத்தி கேட்டிருக்காங்க. 22 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் தான். பட் ரிஸ்க் என்ன அப்படின்றத சொல்லிடுறேங்க. குவார்டர் ஆன் குவார்டர் எடுத்துக்கிட்டோம்னா ரெவன்யூ ஃபாலும் இருக்கு, தென் ப்ராஃபிட் ஃபாலும் இருக்கு. ஸோ ப்ராஃபிட் ஃபாலோ கூட மார்க்கெட் ஏற்றுக்கும், ரெவன்யூ ஃபாலோ ஏற்றுக்காதுங்க. ஏன்னா கோல்டு பிஸ்னஸ் கம்பெனி மாதிரி தெரியுது. மற்ற கோல்டு பிஸ்னஸ் கம்பெனிஸ் எல்லாம் சூப்பரான ரெவன்யூ கொடுத்துட்டு இருக்காங்க. இதுக்கு மத்தியில் ப்ராஃபிட் ஃபால் பிளஸ் ரெவன்யூ ஃபால் இருந்தது அப்படின்னா மார்க்கெட் அடிப்பாங்க. ஸோ இதுதான் ரிஸ்க்கு. அடுத்து இன்சூரன்ஸ் செக்டரை பொறுத்த வரைக்கும் ஸ்டார் ஹெல்த், நியூ இந்தியா அஷூரன்ஸ், இது 2 பத்தி கேட்டிருக்காங்க. நியூ இந்தியா அஷூரன்ஸ் நான் எப்பொழுதுமே பாக்குறது இல்லை. ப்ரொமோட்டர்ஸ் தொடர்ந்து விற்பாங்க, தென் ரெவன்யூ ஃபாலோ தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கு. பட் ஸ்டார் ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் ரெவன்யூ கொஞ்சம் கொஞ்சமா ஏறிட்டு இருக்கு, பட் ப்ராஃபிட் காட்ட முடியல அவங்களால. பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் அதிகமாயிடுச்சுங்க, 40 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் மேல போயிடுச்சு. கீழே வந்தா பார்ப்போம். அது வரைக்கும் ஐசிஐசிஐ லம்போட நம்ம கன்சிடர் பண்ணலாம். அடுத்து டாடா கெமிக்கல்ஸ், நீங்க எப்படி சார் சீப்னு சொல்றீங்க? அதாவது அவங்க பாரோயிங்ஸ் வந்து அவங்களோட ரிசர்வ்ஸை விட அதிகமா இருக்கு சார். தென் பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் வந்து 50 டைம்ஸ்க்கு மேல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் டாடா கெமிக்கல்ஸ் சீப் தாங்க. பிரைஸ் டு புக் 1.1 அதுக்கு கீழே தான் இருக்கு. ஒரு 2 மாசம் 3 மாசத்துக்கு முன்னாடி பிரைஸ் டு புக் 0.9 டைம்ஸ்ல தான் நம்ம ஏற்கனவே கன்சிடர் பண்ணியிருக்கோம். லோயஸ்ட் லெவல் அப்பயே நம்ம சொல்லிட்டு இருந்தோங்க, 770ஸ்லயே நம்ம வந்து பார்த்தோம். ஸோ இப்பயுமே கன்சிடர் பண்ற ரேஞ்ச் தான், 1 2ன்னு கன்சிடர் பண்ணலாம். டாடா கெமிக்கல்ஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங்கான பேக்கப் இருக்கு. கம்பெனி எப்படியும் டேர்ன் அரவுண்ட் பண்ணிடுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் இருக்கு. அதனால தாங்க டாடா கெமிக்கல்ஸை நான் கன்சிடர் பண்றேன். பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் வந்து 90 டைம்ஸ் இருந்தாலும்.
அதாவது ஷேர் பிரைஸ் வந்து 900-950 ரேஞ்சில் இருந்தப்ப ஒரு 2 or 3 years பேக்கு கம்பெனியோட பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் வந்து 17-18 தாங்க இருந்தது. லாஸ்ட் 2 yearsல அவங்களோட பிஸ்னஸ்ல ஒரு சில ரெவன்யூ ஃபால் இருந்தது. அதாவது டிமாண்ட் வந்து குறைஞ்சிருச்சு, குறிப்பா இந்த சோடா ஆஷ் அப்படிங்கிறதுக்கு. ஸோ இன்னும் ஒரு 2-3 வருஷத்துல கம்பெனியை சூப்பரா டர்ன் ஓவர் பண்ணிடுவாங்க அப்படின்னு தான் நம்புறேன். உங்களுக்கு இப்பயும் நெருடலா இருந்தது கன்சிடர் பண்றது அப்படின்னா விட்டுறலாம், இல்லாட்டி புக் வேல்யூக்கு வர்றப்ப கன்சிடர் பண்ணலாங்க. அடுத்து ஜி என்டர்டைன்மெண்ட் பத்தி கேட்டிருக்காங்க. 35% கீழே வந்துருச்சு சார் நான் கன்சிடர் பண்ணதுக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம நீண்ட மாதங்களாவே சொல்லிட்டு இருக்கோம் சீல் சைடு போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு காலத்துல ஆயிரக்கணக்கான கோடிகள் ப்ராஃபிட் பண்ணி இப்ப எங்க இருக்கிறாங்கன்னே தெரியலங்க. ஸோ வேல்யூவேஷன் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி உள்ள போய் மாட்டிக்காதீங்க. அடுத்து அரோஃபார்மா பத்தி கேட்குறாங்க. நம்ம ஃபார்மா பிசினஸ் கன்சிடர் பண்றது எல்லாமே வந்து டெட் ஃப்ரீ கம்பெனிஸ் தான் இருக்கும் ஆல்மோஸ்ட், எக்ஸப்ட் பயோகான் நான் முற்காலங்களில் கன்சிடர் பண்றதுங்க. இதுக்கு டெட் டு ஈக்விட்டி 0.25 பக்கமா இருக்கும். அதனால நான் வந்து அரோஃபார்மாவை கன்சிடர் பண்றது இல்லை. அடுத்த ஒரு நண்பர் வந்து பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸ்ல ஒரு சந்தேகம் கேட்டிருக்காருங்க. பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸ் ஒரு 110-115 ரூபாய் இருக்கு சார். பட் பிஎன்பி ஹவுசிங் ஃபைனான்ஸ், கேன்ஃபின் ஹோம்ஸ், தென் எல்ஐசி ஹவுசிங் ஃபைனான்ஸ்லாம் ரொம்ப அதிகமா இருக்கு ஷேர் பிரைஸ். அதனால எனக்கு பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸை கன்சிடர் பண்றது எனக்கு ஈஸியா இருக்கு அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காருங்க. அதாவது வேல்யூவேஷன் மெட்ரிக்ஸை வச்சு எழுதியிருக்காரு. அதாவது நீங்க வந்து பிஎன்பி ஹவுசிங் ஃபைனான்ஸ், எல்ஐசி ஹவுசிங் ஃபைனான்ஸ், தென் அதர் ஹவுசிங் ஃபைனான்ஸ் எல்லாம் நல்ல வேல்யூவேஷன் இருக்குன்னு சொல்றீங்க. இது வந்து வேல்யூவேஷன் தானே ஜாஸ்தியா இருக்கு. இப்போ ஃபியூச்சர்ல இவங்க நல்ல ப்ராஃபிட் காட்டினாங்க அப்படின்னா வேல்யூவேஷன்ஸ், அதாவது பி வந்து 30 கீழே வந்துடும். அதனால நான் இப்பயே கன்சிடர் பண்ணி வச்சுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ப்ராஃபிட் கொஞ்சம் நல்லா காட்டினாங்க அப்படின்னா பி இன்னும் அதிகமாக ஆகும். அதிகமாக அக்ரெசிவா போய் நிறைய இன்வெஸ்டர்ஸ் உள்ள வருவாங்க. அதனால பி தொடர்ந்து கூடிக்கிட்டே தான் இருக்கும். திருப்பி 30 சைடு பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் வரும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்றது எனக்கு சரியா படலைங்க பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸை பொறுத்த வரைக்கும். அப்படி 30 கீழே வருது அப்படின்னா நல்லதுதான், நம்ம கன்சிடர் பண்ணலாம். பட் இப்போதைக்கு நீங்க கன்சிடர் பண்றீங்க அப்படின்னா த்ரெஷ்ஹோல்டு 13 செட் பண்ணிக்கங்க. 30க்கு மேல போகாதீங்க, மாட்டிக்குவோம். இதெல்லாம் தான் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைச்சோம். ஏதாவது சந்தேகங்கள் கேள்விகள் இருந்தா எழுதுங்க. நாளைய பதிவுல கேள்விகளை மட்டும் பார்ப்போங்க. எல்லாருக்கும் நன்றி.